அந்த ஃபைட்டில் மியூசிக்கில் டிஃப்ரென்ஸ் காமிச்சு தான் நான் இந்த மேடை வரைக்கும் உள்ள வந்தேன். காதல் கசகத்தையாகவும் அந்த ஃபைட் மியூசிக்கும் இல்லைன்னா நான் எப்படி ஆயிருக்க முடியும்? நானே இப்போ நினச்சி பார்க்குறேன், எப்படி ஜனங்க நம்மளை ஒத்துக்கிட்டாங்க. இவனுக்கு முகம் பிரைட்டாக ஆகலையேன்னு அவருக்கு தெரியுது. பார்த்து சோறுனா தட்டி திம்போ சொன்ன பேச்சை கேட்க என் கண்ட பார்த்தே பாடுறாரு. உலகையில் பார்த்துருவோம், புத்தி கட்டி போக மாட்டோம், ராத்திரிக்கு தூங்க மாட்டோம், விடிய காலை எந்திரிக்க மாட்டோம். இளவட்டம் இளவட்டம் தான் நம்ம கட்டி பரவட்டம் பரவட்டம் தான் தாத்தார் அப்படின்னு உனக்கு இதான் ஓன்னு தெரியும். ஒரு ஒரு மேக்னெட் வருதுங்க. நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணேன்னா அவர் அந்த ஃபைனல் டச்சுன்னு கொடுப்பார்ல, அதில் நம்மளை இழுத்துருவார். அது நீ ஒன்று பண்ணு, நான் டேட்டு கொடுத்து சாங் ரெக்கார்ட் பண்ணி நீ ஆரம்பிக்கும் போது லேட் ஆகிடும். ஒன்று பண்ணு, முதல்ல ஷூட்டிங் போயிரு, அப்புறமா பாட்டெலாம் பண்ணிக்கலாமே. எனக்கும் டக்குன்னு பார்த்து நல்லா இருந்துச்சு. ஷூட்டிங் பூஜை போட்டுருவோன்ட்டு ஏவிஎம்மில் ஒரு எல் பிளாட் போட்டு சீட்டை அவங்க காலுக்கு மருதாணி வைக்கிற மாதிரி சீட்டெலாம் எடுத்துகிட்டு நான் நாகர்கோவில் போயிட்டு ஷூட்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து நிற்கிறேன். வந்தார், உடனே ஷூட்டிங் போட சொல்லணும்ல, ஏன் கிடைக்கிறேன்? ஷூட்டிங் முடிச்சுட்டு சார். ஷூட்டிங்கை முடிச்சியா? என்னையா சொல்கிறேன்? டப்பிங்கப்பா நேற்று முடிச்சுங்க, டப்பிங் முடிச்சா? அது படத்தை போடு. அன்னைக்கு ஈவினிங்கே படம் பார்க்குறாரு. பார்த்தாரு, நாளைக்கு காலையில் ரீதி கிடைக்கு, மத்தியானம் ஒரு சாங்கர் கிடைக்கு, நாளன்னைக்கு ரீதி கிடைக்கு, அடுத்த நாள் சாங்கர் கிடைக்கு. முதல்ல ஷூட்டிங் பண்ணி ரீதி கட் பண்ண பிறகு தான் அப்புறம் தான் சாங் ரெக்கார்ட் பண்ணது. முதல் ஆண்பாவம் படம் தான் ரீதி கம்போஸ் பண்ணிடுறாரு. ஒரு டக்குன்னு டியூன் போட்டார். நானும் ஒத்துக்கோச்சேன். வாழ்க்கையே 4 நாளுன்னா அதில் வாலிபம் 2 நாள் தான். ஒன்றை போல் மன்மதன் இல்லையே உலகத்தில். எந்த டியூன் உனக்கு இல்லையா அப்படின்ட்டு வேறு படத்துக்கு மாற்றி நோட் பண்ணிட்டாங்க. எந்த நேரம் மாட்டோம், வெற்றி நமக்கு எந்த நேரம் மாட்டோம், கைப்பற்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஓடினாவே ரிதம் வச்சுப்பாங்க. ரிதத்தில் ஒரு சக்கரவர்த்தி அப்படி பூசா வாத்தி போகிறாரு. என்னட்டு அப்படியே பார்க்குறேன், கிட்ட வரேன். அவர் ஓடியார். ஓடி வந்தோடனே அப்படியே பார்த்தார். சுதாகர் ஃப்ளூட் வாங்க. ட்வைஸ் பண்ணிங்க. என்ன சொன்னார்? இது திருட்டனர் வேற மியூசிக் கிடையாது. எனக்கு என்னடா அது ஒரு ஆகிட்டேன். ஆர்வம் போய் உட்காந்து மிக்சிங் உட்காருங்க. மிக்சிங்கில் ஆமாம் சார் மிக்சர். அவர் ஃபுட் சவுண்ட் இல்லை, ஓடியாரு. அதான் அந்த மியூசிக்கு தாளம். அவர் ஓடி வர்றவர் அது மாதிரி மியூசிக் வரும். அவர் ஓடி வர்றத ஸ்ட்ராங்காக நீ மிக்சிங்கில் கொடு. நான் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல. மிக்சிங்கில் வந்து மிக்சிங் அப்போ கொடுக்குறோம், முந்திரி கொடுத்தோம்னா இல்லை, பார்த்தது வேலை செஞ்சதே சொல்கிறேன். இப்பொழுது நம்மளுடைய நிகழ்வு குறித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரைக்கலைஞர் இயக்குனர் பாண்டியராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் உங்களுடைய கரவொலிகளுடன். எல்லோருக்கும் வணக்கம்.
இங்கே நடக்கிற நிகழ்ச்சியை உலகத்தில் எந்த கோடியில் இருக்க எந்த தமிழர்கிட்ட போய் இல்லை தமிழ்நாடுன்னு இருக்குது தெரியல அவங்ககிட்ட போய் மத்தியானம் இத்தனை மணிக்கு இவ்வளோ பேர் கூடி ஒரு இசையை எங்களுக்கு தந்த ஒரு இசை இறைவனுக்கு இந்த நேரில் நாங்கள்லாம் கூடி பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நம்பட்டாங்க. நான் உள்ளே வந்து நானே நம்பலை. நான் சென்னை வாசி. நான் இப்போ படம் எடுத்த பிறகு என்னை முதல்ல கட்டுறது திரு பாரதி சார். அது நீ எந்த ஊர் எந்த கிராமையா ஆனார். நமக்கு எந்த கிராமங்க, நமக்கு தெரிஞ்சுதான் சாலி கிராமம் தாங்க. ஐயோ கிராமப்படம் தான் எடுத்திருக்கியா எல்லோரும் எல்லாம் உங்களெலாம் படம் பார்க்குறதா உங்கள் படத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுத்துருக்கோம். அதை விட நீங்கள் கண்ணுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, காதுக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாருங்க. இந்த தமிழ் மண்ணில் காதுக்கான அத்தனை விஷயமும் இருக்குது. அன்பு, பாசம், காதல், தாலாட்டு எல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு அவர் தான் காமிச்சார். அதை பிடிச்சங்க இந்த ரூட் வந்துச்சிங்கன்ட்டு நான் அவருக்கே பெருமையாக சொன்னேன். இப்போ சொன்னாங்க சார்கிட்ட வந்து பேசுங்க எப்படி அவரை மீட் பண்ணதுன்னு. இல்லை எனக்கு உடனே அவர் கவுண்டர் அடிச்சார், அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை, அதனால் ஒரு சந்தோஷம் தலைமாற்றம் வரும். சில பேர் தாலி கட்டுறதே பொண்ணு மாற்றலாம் கட்டுறான், அதான் வேறு சந்தோஷத்தில். இந்த நிகழ்ச்சியில் டங் ஸ்லிப் ஆகக்கூடாது, ஜாக்கிரதையாக பேசணும். அந்த பயம் இருக்குது, எனக்கு இருக்குது. என்னுடைய சினிமா கரியர் ஆரம்பிக்கும் போது நான் டைரக்டர் ஆகனா நடிகன் ஆகனா அதெல்லாம் நினைக்கல. டைரக்டர் ஆகனா நடிகர் ஆகனான்னு நினைக்கல. ஆனால் நான் படம் எடுத்தால் அதுக்கு இசை ஞானி இளையராஜா தான் மியூசிக். அவர் வாட்சா தான் நம்ம படம் எடுக்கணும். நீ என்ன இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் அவ்வளோ லூஸாக பாண்டியராஜன் நினைக்கலாம். அவர் கார் போகும்போது அவர் கார் எப்படி போகுதுன்னு காண்பிப்பேன். ஹார்ன் அடிக்குமா, மியூசிக் கேட்கியா, அந்த சட்டத்தில் ஒரு மியூசிக் கேட்கும், அப்படி ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அதே ராஜா சார்கிட்ட எதிர்க்க உட்காந்து அவர் டியூன் போடும்போது பார்த்து இது நல்லா இருக்குது, இது பெட்டராக இருக்குது, இதெல்லாம் சொன்னதே கிடையாது என்று உனக்கு என்னது அது ஏன் நல்லா இல்லை அது சொல்லும் போதில்ல. அதெல்லாம் நான் பல மியூசிக் எங்கள் டைரக்டருக்கு மியூசிக் பண்ணும்போது பல கம்போசிங்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கல. வாயே தரக்கூடாது, அது பிரசாத் ஸ்டுடியோ இல்லை, பிரசாதம் ஸ்டுடியோ. கிடைக்கிறத வாங்கிட்டு வந்துடும். நமக்கு அது கிடைக்கும்போது ஒரு பாக்கியம், அவ்வளோதான். அதில் போய் இது பெட்ரு, இதில் சின்ன காக பெரிய கா போட்டுக்கலாம், இதெல்லாம் தேவை நமக்கு. அப்போ அவர் சந்தோஷமாக இருக்கா, அது வாங்கிட்டு வந்தோம். அவர் நான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து ஒருத்தர் என்னையும் நம்பி வாடியா எங்களுக்கு ஒரு படம் பண்ணுன்ட்டார். நான் படம் பண்ணணும்னு நானே நம்பலை, இவர் ஏன் சொல்கிறாரு. அப்போ ஒன்றும் புரியல எனக்கு. கொடைக்கானல் ஷூட்டிங் இல்லைங்க, டாலின் நாளில் நான் அசோசியேட்டாக வேலை செய்கிறேன். படியா ஒரு படம் பண்ணணும், இன்னும் இது காமெடி பண்ணுறாங்க நம்ம வச்சு எல்லா ஜோக் நடக்குதா அப்படின்னு பார்த்துருக்க. அவர் உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றார். எதை வச்சு டேரக்ட் பண்ணுறது நம்புறீங்க? அப்புறம் கேள்விப்பட்டேன் ஒரு ப்ரொடக்ஷன் பாய் சொல்கிறாப்புல, சார் உங்களை தான் டைரக்டரு ரொம்ப திட்டுறாராம், உங்களை தான் ரொம்ப எதுக்கு இருந்தாலும் பழி போடுறாராம், அதனால் இவங்கிட்ட தான் விஷயம் இருக்குன்னு பேசினாங்க. அப்படி டைரக்ட் ஆனவன் தான் நான். அப்போது சார் மியூசிக் பண்ண போகிறாரு. நான் அஸ்டராக இருக்கும்போது அப்படியே வாய்க்கு போகிறதுலாம் தெரியாமல் பார்த்து வரேன் வேறு சார் மியூசிக்கை அப்படியே ரசிச்சுருந்தேன். இப்போது அவர் மியூசிக் பண்ண போகிறாரு அப்படின்னு மனசு சொல்லுது. அவர் சொல்லணுமே, நான் அப்படியே கற்பனையில் இருக்கேன். பார்த்தா திடீர்னு பேப்பர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இனி நான்
புதிய படங்கள் புதிய டைரக்டர்ஸுக்கு இசை அமைப்பது இல்லை. நமக்குன்னு போஸ்ட் விட்ட மாதிரி இருக்குது. இனி நான் புதிய இயக்குநர்களுக்கு இசையமைப்பதில்லை. ஏன்னா நிறைய பேர் ஏதோ பட்டாப்படுது. அப்போது அடுத்த பள்ளியில் நான் தான் இருக்கேன் போய் கேட்குறதுக்கு. ஐயோ போச்சுடா, யார் போய் நமக்கு இந்த வாய்ப்பெலாம் போச்சுன்னு பிளாக் ஆகிட்டேன். அப்போது எங்கள் மாமனார் திரு அவிநாசிமணி அவர்கள், அப்போது ஒரு மாமனார்லாம் கிடையாது, அவர் அண்ணன் என்னன்னு தான் கூப்பிட்டுருப்பேன். அவர் என் கதைலாம் பேசுறதுக்கு பாட்டு பற்றிலாம் பேசுறதுக்கு அவர்கிட்ட போவேன். அவருக்கு ராஜா சார் மேலே பயங்கர நட்பு. அதேமாதிரி ராஜா சாருக்கும் அவர் மேலே நட்பு இருந்தால் கவனித்தேன். ஓகே, இது ஒரு ரூட்டு பிடி பண்ணிட்டு அவர்கிட்ட போய் விடிகாலம் 5 மணிக்கு அவன் வீட்டு வாசலில் நின்று அப்படி தான் என் லவ்வும் பிக்கப் ஆச்சு. போயிட்டு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் என்னம்மா நீ எங்கள் மாமனார் நீங்கள் வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவர் கொஞ்சம் என் மேலே திரும்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வரேன் அப்படின்ட்டு அவர் யாரோட கூப்பிட்டுட்டு போய் ராஜா சார் பார்க்குறோம். எனக்கு துப்பு என்ன நடக்க போதோ தெரியல. போன வாரத்து அவர் உரிமையில் ராஜா இந்த பையன் ஒரு வேகத்தில் வெளியே வந்துட்டான், நீ இவனுக்கு 2 பயணங்கள் முடியல படுத்துறேன் அப்படின்னாரு. அவர் அந்த காலத்தில் அல்லாத சரியில்லை. சரிண்ணே அப்படின்றார். உடனே சரிண்டாரு. அப்போ வேணான்றதுக்கான அறிகுறியோ டக்குன்னு வெளியே வந்து பார்க்குறேன். பொடிச்சு நின்றார். பாக்கெட் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், பொட்டியில் எவ்வளோ வச்சுருக்கு, கூப்பிட்டு போய் அதை உடனே அட்வான்ஸை கொடுத்துட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு அவர் கூட. ஆனால் அது இவ்வளோ திருவிழா, இவ்வளோ பெரிய மனுஷன் கூட பழகிறோமா, இவ்வளோ பெரிய ஆளா, இவ்வளோ பெரிய ஆள் தெரியும், இவ்வளோ பெரிய ஆளுக்கு தெரியல. அது அதான் பிரச்சனை. அப்புறம் கம்போசிங் போகிறோம். அவர் என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ஸ் தான், நான் வரணும், நீ வரணும், நான் வந்து எடுத்து கொடுப்பேன் ஹிந்தி பாட்டில்னா, நீ முதல்ல கட்டு, நீ வாழ. அந்த முந்திரி கொட்டெல்லாம் இருக்குல்ல, அப்படி எல்லாம் கட்டு சொல்லிட்டு முடிஞ்சால் நான் ஒருத்தனே உள்ளே போகிறேன், எனக்கு எதனா ஆச்சுன்னா வாங்க அப்படி போயிட்டு. அப்போது கம்போஸ் பண்ணுறாரு. சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்சை கேட்க மாட்டோம், புடவைகளை பார்த்துருவோம், புத்தி கட்டு பார்க்க போக மாட்டோம். இதான் பழைய பாடுறாரு. ஆனால் நான் அப்படியே இருக்கேன். அவர் என்னை பார்த்தே இருக்கார். எனக்கு என்னென்னா ஏதோ பழிச்சது இல்லையேன்ற மாதிரி உழுத்தல். நம்ம என்ன மேதையா, இவனுக்கு முகம் பிரைட்டாக ஆகலையேன்னு அவருக்கு தெரியுது. பார்த்து சோறுனா தட்டி திம்போம், சொன்ன பேச்சை கேட்கணும், என் கண்ட பார்த்தே பாடுறாரு. புடவைகளை பார்த்துருவோம், புத்தி கட்டி போக மாட்டோம், ராத்திரிக்கு தூங்க மாட்டோம், விடிய காலை எந்திரிக்க மாட்டோம், இளவட்டம் தான் நம்ம கட்டி பரவட்டம் தான் தாத்தா அப்படின்னு. உனக்கு இதான் ஓன்னு தெரியும். ஒரு ஒரு மேக்னெட் வருதுங்க. நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணேன்னா அவர் அந்த ஃபைனல் டச்சுன்னு கொடுப்பார்ல, அதில் நம்மளை இழுத்துருவார். அது அப்புறம் எல்லா கம்போசிங்கு எல்லாம் படம் கிட்ட நீ எப்படி எடுத்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன். அப்போ நான் போய் படம் முடியுது, படம் பார்க்குறாரு. 6 மணியோடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இப்படி தான் ஒரு சின்ன மேட்ரு எடுத்துக்கணும், அதுக்கான ஒரு கிளைமேக்ஸு நல்லா இருக்கு, அவ்வளோதான், ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் குண்டு. அவர் எதுவும் சொல்லவும் மாட்டார், வேறு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஆண் பாவம் படம் புக்காச்சு. இப்போது
சாரை போய் சார் ஆண் பவனு படம் இது நிறைய படம் இருக்கியா? இல்லை சார் எப்படி சார் நீங்கள் ஆரம்பித்தாங்க எங்கேயே நிறைய படம் இருக்குது பண்ணுற நீ அடுத்த வாரம் போன அறிகுறியே இல்லை. இன்னும் என்னை பார்த்த மாதிரி தெரியல இருக்கு. சார் ஒரு வாரம் பார்த்து நீ ஒரு 1.5 மாதம் ஒத்துக்குவா. சந்தோஷமாக சொல்கிறார். ஒன்றும் இல்லை, 1.5 மாதம் ஓகே அது போகிறேன். 1.5 மாதம் கொடுத்து போனால் 1 மாதம் கொடுத்து போனால் நீ ஒன்று பண்ணு, நான் டேட்டு கொடுத்து சாங் ரெக்கார்ட் பண்ணி நீ ஆரம்பிக்கும் போது லேட் ஆகிடும். ஒன்று பண்ணு, முதல்ல ஷூட்டிங் போயிரு, அப்புறமா பாட்டெலாம் பண்ணிக்கலாமே. எனக்கும் டக்குன்னு பார்த்து நல்லா இருந்துச்சு. ஷூட்டிங் பூஜை போட்டுருவோன்ட்டு ஏவிஎம்மில் ஒரு பிளாட் போட்டு சீட்டை அவங்க காலுக்கு மருதாணி வைக்கிற மாதிரி சீட்டெலாம் எடுத்துகிட்டு நான் நாகர்கோவில் போயிட்டு ஷூட்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து நிற்கிறேன். வந்தார், உடனே ஷூட்டிங் போட சொல்லணும்ல, ஏன் கிடைக்கிறேன்? ஷூட்டிங் முடிச்சுட்டு சார். ஷூட்டிங்கை முடிச்சிச்சியா? என்னையா சொல்கிறேன்? டப்பிங்கப்பா நேற்று முடிச்சுங்க, டப்பிங் முடிச்சா? அது படத்தை போடு. அன்னைக்கு ஈவினிங்கே படம் பார்க்குறாரு. பார்த்தாரு. நாளைக்கு காலையில் ரீதி கிடைக்கு, மத்தியானம் ஒரு சாங்கர் கிடைக்கு, நாளன்னைக்கு ரீதி கிடைக்கு, அடுத்த நாள் சாங்கர் கிடைக்கு. முதல்ல ஷூட்டிங் பண்ணி ரீதி கட் பண்ண பிறகு தான் அப்புறம் தான் சாங்கர் ரெக்கார்ட் பண்ணது. முதல் ஆண்பாவம் மட்டும் தான். பார்த்தா எனக்கே டவுட்டு, இதெல்லாம் நாம தான் எடுத்தோமா? இல்லை அப்போ அட்டி அங்கே ஆர்கெஸ்ட்ராலாம் குஷியாக சிரிக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. அவர் முகத்துலேயும் பயங்கர சிரிப்பு. அப்போது நான் ஹீரோயினு புதுமுகம், எப்போவுமே புதுமுகம் போட்டால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை ஆஹா பிரமாதமாக பார்க்குங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சி. ஏன் சார் நீங்கள் வர்றது போதாதா? இந்த பொண்ணு வரியான்னு அது இவன் சொல்கிறது கரெக்டாக தெரியுது, அவன் சொல்கிறது எல்லாம் சொல்கிறது கரெக்டாக தெரியும். பட்டு அதுக்கு ஓப்பனிங் வர்றது சீன்லாம் எடுத்திருந்தேன். அதை ஒரு 8 ஷாட்டை 4 ஷாட் தூக்கிட்டு 4 ஷாட்டு மட்டும் வச்சேன். அதுக்கப்புறம் சார் வாட்சிக்கு போடுறாரு தெரியல, வந்து அதோட லீடுக்கான இது கம்போஸ் பண்ணுறாரு. சார் என்னையா இன்னும் 4 ஷாட் இருக்குது சார், எடுத்து 80 வச்சேன். அதுக்கு அதை ஓட்டிகிட்டு வந்தேன் சார். ஓடி போய் ஓட்டிகிட்டு வந்தேன் ராஜா சார் மியூசிக்காக. அந்த 4 ஷாட்டை அப்படியே கிடையாது. சும்மா சீதா அவங்கெல்லாம் நான் ஏதோ பெங்கால்லேருந்து பிடிச்சி வந்த மாதிரி, ஏதோ இவ்வளோ பெரிய ஆளை எப்படியா பிடிச்சார் பாடுறாங்க, இவ்வளோ ஆக்ட் பண்ணுறாங்களே அப்படி சொல்கிறாங்க. இவருடைய மியூசிக் பில்டப் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே. திடீர்னு பொண்ணு பார்க்குற சீனு அது, அதில் கால் எம்பரா மாதிரி ஒரு ஷாட், அது ஒரு இன்சர்ட். டேரக்டருக்குலாம் புரியும், ஒரு ஷாட் எடுக்கும்போது அது இன்சர்ட் எடுத்து வச்சுக்கோன்ட்டு. அது மாதிரி அது எம்பரா இன்சர்ட் எடுத்தேன். அங்கே ஒரு மியூசிக் எதை போடுவோன்ட்டு அந்த இன்சர்ட் போட்டேன். பாரு அதுக்கு வாட்சார் பாருங்க. இந்த 5 அடி பாண்டிய 60 அடி பாண்டியராஜ் 6 அடி ஷாட்டில் என்ன அந்த பொண்ணு என்ன சொல்லணும், இந்த மாப்பிளையே என்னை கட்டி வச்சுருக்க, அதுக்கான சிக்னல் தான் அது. 25 பக்கம் டைலாக் எழுதி கொடுத்து பேசுவான். இந்த மாப்பிள்ளையே கட்டி வச்சுருங்க, வேறு மாப்பிள்ளையை கட்டி வச்சுன்னா நான் ஓடி போயிடுவேன், எனக்கு இவரை பிடிச்சி போச்சு,
எவ்வளோ தரங்கிறத கொடுங்க, எனக்கான சொத்துல எவ்வளோ போங்க அதெல்லாம் கொடுத்து எவ்வளோ பேசி 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 அது கன்வின்ஸ் பண்ணுவோம், அவ்வளவோ அந்த மியூசிக் பேசிச்சு. இன்றைக்கும் என் ஃபோனில் காலர் டூனா தான் அல்ல, அது வந்து அவ்வளோ யார் அப்படி வந்து அரடி ஷாட்லேயே நம்ம ஆளையே மாற்றணும், ஆளையே மாற்றி அதான் ஒரு டைரக்டருக்கு தேவை. ஒரு ஸ்டேஜ்லேயும் செட்டுக்கு போவோம் நல்லா இருக்கு, அது ஃபோட்டோ எடுத்து இங்கே மாட்டு கேமரா விட்டு அது கொஞ்சம் அவுட் ஆஃப் போஸ்ட் வந்து பரவாயில்ல சார், லைட்டாக தெரியணும் வைங்க, அது 1000 பேசும், நடித்து கூட பேச முடியாது. அதை மியூசிக் டேரக்டராக உணர்ந்து அந்த ஃபோட்டோவுக்கு உயிர் கொடுப்பாங்க பாருங்க, அங்கே தான் இருக்கு. நான் வந்து பெரிய நடிகனோ அதெல்லாம் இல்லை, நான் நடித்தது இப்பவும் சரி அப்பவும் சரி தைரியம்தான். அப்போது அதில் நான் ஃபைட் பண்ணுவார் பாண்டியன் சார், அவர் ஃபைட் பண்ணும்போது நடுப்பு வந்து நான் அவரை பிடுங்குவேன், இழுப்பேன், என்னை எட்டு வதிப்பாங்கன்னா ஓடி ஐயோ ஒன்று போவேன், அப்படி தான் ஸ்டார்ட். ஆனால் பாண்டியன் சார் ஃபைட் பண்ணும்போதெல்லாம் ஒரு மியூசிக்கு, அது கிட்டாரில் இருக்கும் அப்படி நான் ஒன்று நான் எதாச்சும் ஒன்று அப்படி ஃபோக் ஆரம்பிப்பார், அப்படி 6/8 அப்படி போட்டால் தியேட்டர் விசில் பறக்கும். அந்த ஃபைட்டில் மியூசிக்கில் டிஃப்ரென்ஸ் காமிச்சு தான் நான் இந்த மேடை வரைக்கும் உள்ள வந்தேன். காதல் கசகதையாகவும் அந்த ஃபைட் மியூசிக்கும் இல்லைன்னா நான் எப்படி ஆயிருக்க முடியும்? நானே இப்போ நினச்சி பார்க்குறேன், எப்படி ஜனங்க நம்மளை ஒத்துக்கிட்டாங்க. எவ்வளோ பேர் கடற்கெல்லாம் மூடி செவசன் இருக்காங்க. நேற்று கூட ஒரு கெட்டப்புக்காக மீசி எடுத்தேன், 8 பேர் ஃபீல் பண்ணிட்டேன், இவ்வளோ மோசமாகிடுச்சு. அது ஒரு வாரத்தில் வளர்ந்துரு சார்ன்னு நம்பிக்கை வந்துச்சு, கெட்டப் பாதிக்கலான்ட்டு. ஏன்னா அந்த பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணும்போது ஒத்துக்கணும். அந்த மியூசிக்கில் மாற்றி மாற்றி வாச்சு நம்ம நதிகள் அசிஸ்டன்ட்ஸ் நிறையா இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் சும்மா ஏதோ கூப்பிட்டாங்க சாரு, ராஜா சாருக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி நம்ம அதில் வந்து கலந்துக்கிட்டோம்ல, இதெல்லாம் வரலாற்றில் பதிவு பண்ண வேண்டிய நாட்கள். இசையில் சொல்லுவாங்க, தெரிஞ்சளவுக்கு சொல்கிறேன், தப்போ ரைட்டோ, சுதி தாளம் லயம், சுதி சுத்தமாக வாசிக்கணும், சாண சச்சமம், சீனா ரிஷபம், கானா காந்தாரம் அப்படி வாசிக்கணும். காவை பிரித்து தட்டுது, கானா கா வாசிக்கணும். தாளம் ரத்த ஓட்டம் மாதிரி தட்டினா அது ஓடணும், தாளம் அவன் அறியாமல் ஓடணும். இது 2 இருந்தாவே பாட்டு வந்துடும். சுரத்தை எழுதி கொடுத்து தாளத்து இந்த தாளம் 6/8-2/4 ஆதி தாளம் எழுதி கொடுத்தா பாட்டு வந்துடும். ஆனால் எதுக்கு இருக்கும் தூங்கணும்னா, அப்படி எதுக்கு நம்ம மூச்சு வாசிக்குது? லயம், அதுதான் ராஜா சாருடைய மொத்த வெற்றியும். இது பியூர்லி மேஜிக். அச்சா இருக்கு எழுத்து. அவருடைய எழுத்தை பார்த்தா நமக்கு ஆரம்ப காலத்துலேருந்து எழுத்து கையெழுத்து சரியாக வராது. என்ன எழுதுறேன் அவரு தெளிவா வேறு யார்ட்டையும் கொடுக்குறது கிடையாது. நீ டெம்பட் எழுதிக்க, நீ வீண் எழுதிக்க, வயலில் எழுதிக்க, மொத்த பேருக்கு இது ஒரு பாடம். இது உன் போஸ்டரை உனக்கு புரிகிற மாதிரி எழுதிக்க. இன்று போய் நாளை வா அசிஸ்டன்ட் அந்த படத்துக்கு அதில் ஒரு சீனு, கல்லாப்பட்டி சிங்காரம் அவர், எங்கள் டைரக்டரு, அப்புறம் பழனிசாமி 3 பேரும் அந்த வீட்டில் இருக்க பொண்ணு ராதிகா, அவங்க லவ் பண்ணுவாங்க.
நமக்கு கிடைக்காதா அப்படின்னு போட்டி நடக்கும். அப்போது ஒருத்தர் ஒரு ரூட்டில் ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ராமலிங்கம் அந்த கல்லாப்பட்டி சிங்கார் குஸ்தி வைக்கார். அவர் என்ன பண்ணுறது, அவர் குஸ்திலாம் தெரியாது, காலில் ஒரு ஓடுவார், காலில் ஜாகிங். அது ஸ்டார்ட் எடுத்துக்கிற டேரக்டர் நைட்டில் எடுத்தோம், ஓடி வர்றாரு. எடுத்து 6 மாதம் ஆச்சு. எயிட்டிங்கில் ரெஸ்ட்டு கட் பண்ணுறாங்க. இப்படி ஓடி வர்றாரு. அது முடிஞ்சோடனே அது எல்லாம் சொல்கிறாரு, ஓடி வர்றாரு எடுத்து. இப்போது ராஜா டிவி கடைக்கு வருது. நான்லாம் ரெடியாக காதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஓடினாவே ரிதம் வாசிப்பாங்க. ரிதத்தில் ஒரு சக்கரவர்த்தி அப்படி பூசா வாசி போகிறாரு. என்னட்டு அப்படியே பார்க்குறேன், கிட்ட வரேன். அவர் ஓடி வர்றாரு. ஓடி வந்தோடனே அப்படியே பார்த்தார். சுதாகர் ஃப்ளூட் மேலே ட்வைஸ் பண்ணிங்க. என்ன சொன்னார் இது? இதை வேற மியூசிக்கே கிடையாது. எனக்கு என்னடா அது ஒரு வாரம் ஆகிட்டேன். ஆர்வம் போய் உட்காந்து மிக்சிங் உட்காருன்னாரு. மிக்சிங்கில் ஆமாம் சார் மிக்சர். அவர் ஃபுட் சவுண்டு இல்லை, ஓடி வர்றாரு. அதான் அந்த மியூசிக்கு தாளம். அவர் ஓடி வர்றவர் அது மாதிரி மியூசிக் வரும். அவர் ஓடி வர்றத ஸ்ட்ராங்காக நீ மிக்சிங்கில் கொடு. நான் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல. மிக்சிங் அப்போ கொடுக்குறோம். முந்திரி கொடுத்தோம்னா இல்லை, பார்த்தது வேலை செஞ்சதே சொல்கிறேன். ஒரு செகண்ட் ஓடிய இவ்வளோ நாளாக அந்த படத்தில் வேலை பார்க்குறேன் நான். எங்கள் டைரக்டரு கண்ணில் விளக்கணம் ஊற்றி எடிட் பண்ணுவார். அவர் ரிதமாக ஓடிருக்காரு, எங்களுக்கு தெரியவே இல்லைங்க. அவர் ரிதமாக ஓடிருக்காரு தெரிஞ்சு கரெக்டாக பிடிச்சி வாசி சொன்னார். அது நான் இங்கே தட்டா அப்படி இருக்கு படத்தில் பாருங்கள், கரெக்டாக. அதான் அது அந்த கலைமகள் ஒரு கூட இருந்து சொல்லிக்கிற மற்றெல்லாம் சொல்லிக்கலாம். நான் வாட்சி அப்படி இருக்கோம், நான் மட்டும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையா, நான் மட்டும் வந்தாப்புல அது அவன் மாதிரி ஆளுங்களை பழகாதீங்க, அவன் நம்மளையும் சேர்த்து கூட்டு போயிடுவான். நம்ம கூட கஷ்டப்பட்டான் பாராட்டணும். நல்லா இருக்கு, நல்ல விஷயம், கவனம் செய்யணும், பாராட்டணும். ஒரு ரகசியம் சொல்கிறேன், நான் சினிமாவுக்கு வரதுக்கு காரணமே மியூசிக்கு. கையில் தட்டுற அளவுக்கு இல்லை. நான் செய்தப்பட்ட வீடு ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் பையன் நான். அப்போது டி நகர் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி ஒரு மைதானத்தில் ஒரு வில்லுப்பாட்டு நடக்குது. குலதெய்வம் ராஜகோபால் அப்படின்னு ஒரு பெரிய நடிகர், அவர் வில்லுப்பாட்டு வாசிக்கிறார். ஃபுல் க்ரௌடு, அந்த க்ரௌடு நானும் உட்காந்துருக்கேன். அவர் வாசிட்டு இன்டர்வல் வந்தோடனே அதை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என் பசங்க 2 பாட்டு வாசிப்பாங்க அப்படின்ட்டு அவர் நினைச்சார். சம்பத்து செல்வம், ஒரு பையன் சம்பத்து செல்வம், 2 பேரும், ஒருத்தர் கிட்டாரு, ஒருத்தர் ஹார்மோனியம். என்னடி ராக்கம்மா, தம்முற தம்மு இதெல்லாம் வாசிக்கிறாங்க. நான் அப்படி ஒரு தூண்டு இருப்பேன், கைத்தட்டான் போகிறேன், அப்படி கைத்துறாங்க.
எல்லாம் ஏன் கைத்திட்டான் ஆச்சரியம். அவன் கைத்தட்டு தட்டான். எனக்கு ஆச்சரியம். அப்போவே மனசு சொல்லுது, இதே மாதிரி கைத்தட்டில் நம்ம வாங்கணும். எனக்கு பொறி தட்டினது அங்கே தான். அதுக்கு நான் அப்படி அங்கே யோசித்தேன். உடனே அவன் கைத்தட்டினா அது வேறு விஷயம். அப்படி நினச்சிடக்கூடாது. அவர் உடனே டிநகர் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி போய் கைத்தட்டு வாங்கணும்னு யோசிச்சு கேட்போம். அதான் கிடையாது. அப்போது நேராக எங்கள் அப்பாட்டு போயிட்டு எனக்கு ஹார்மோனியம் கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் அதை ஒரு மறுப்பே சொல்ல, பார்ப்பா அது எங்கே கற்றுறாங்க எல்லாம் கேள்வி. அப்போவே மாதம் 5 ரூபா கொடுத்து கற்றுக்கிட்டேன். நான் போன நேரம் ஹார்மோனியம் கற்றுக் கொடுக்க வாத்தியார் அங்கே இல்லை. என்ன பண்ணுறது, வயலில் வாத்தியார் இருக்கார் பரவாயில்லையா, இது இல்லை அது வயலில் கற்றுக் கொடுத்தாங்க. வயலில் படித்து அதுக்கப்புறம் தமிழிசை கல்லூரியில் போய்ட்டு வயலில் படித்தேன். அங்கே தமிழிசை கல்லூரியில் 2 வருஷம் வயலில் கற்றுக்கிட்டு இசைச்செல்வன் பட்டம்லாம் கொடுத்தாங்க. அந்த கொடுமைலாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்தாச்சு. அந்த பிறகு நான் சினிமாவில் டைரக்ட் ஆகிட்டோம். உள்ளுக்குள்ளே சைத்தான் இருக்கான், நம்ம மியூசிக் பண்ணோம். யாராவது பிடிச்சி படம் வந்தாங்கன்னா நான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன். சார் வந்தம்மா நட்சமாக போங்க சார், நான் கஷ்டப்பட்டு படம் போய் மியூசிக் பண்ணுறேன்ட்டு வாங்கிடுவாங்க. யாருமே எனக்கு மியூசிக் எந்த கொடுக்கல. நடிக்க கூடுவாங்க, டேரக்ட் பண்ண கூடுவாங்க, எல்லாம் பணம் கொடுப்பாங்க. என்ன அவன் மனுஷனை மதிக்க மாட்டாங்கல்ல. போது எங்கள் மாமனார் படம் எடுத்து இதை விட்டால் நமக்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கிட்ட படம் இந்த படத்துக்கு நான் தான் பேசிக்கிட்டேன். அவர் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல, பண்ணாதீங்கன்னு சொல்ல, பேசாப்பட்டார். அந்த படம் தான் நெத்தியடி. நல்லதாக இருந்தது, காசுலாம் வந்தது எல்லாம். ஆனால் அதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட வந்து நீங்கள் ஏங்க மியூசிக் பண்ணல அப்படின்னு கேட்கவே இல்லை. யாரும் கேட்கவே இல்லை. இதுக்கு மேலே மியூசிக் பண்ணால் நமக்கு மரியாதையே எனக்கு பொட்டி தூக்கி வச்சுட்டு நான் பாட்டு நடிக்க ஆரம்பித்தேன். எதுக்கு சொல்கிறேன், நமக்கு எது வருமோ அதை தெரிஞ்சு அதே பாலிஷ் பண்ணுறது, அது ஒரு வகை. அது எல்லாத்த விட எது நமக்கு வராதோ அந்த பக்கமே போகக்கூடாது, எடுத்து வச்சிடணும். அடம் பண்ணுறது, நான் இவ்வளோ மேய்ச்சி வச்சு இப்படி தான் பண்ணுவேன், நமக்கு சரியாக வராதியா ஆத்தருக்கு. நான் எப்போ இதே நடிக்க வந்ததே கிள்ளி பார்த்துக்கிறது. நம்மளை குஷ்பு கூட்டலாம் டான்ஸர் சொல்கிறாங்க, சின்னையாது. அதனால் எது நமக்கு வருமோ அது வரும். இந்த சபையை பார்க்கும்போது இந்த உலகம் எல்லா நகர்வுகளையும் உத்து கவனிக்குது. அப்படி இல்லைன்னா கூட நிறைய பேர் அங்கே பார்த்தா கூட தலையை திருப்பி வைக்கிறதுக்கு ரஞ்சித் சார் மாதிரி பல நல்ல இதயங்கள் இருக்குது. சமீபத்தை பேசும்போது கூட ஒரு இடத்துல சொன்னேன், பேசும்போது வாழ்க்கைனா வெற்றினா எப்படி வாழணுன்றதுக்கு அவர் தான் உதாரணம். நான் அட்ட கத்தியில் ஆரம்பித்து இன்னைக்கு அசுர கத்தியில் சுற்றுறாரியா. அப்படிதான் வேணும். ஆரம்பித்து சும்மா போயிட்டு அப்புறம் போயிடுவேன். எடுக்கும்போது நான் வந்து இந்த கத்தின்னா அதுக்கு தைரியம் இல்லை. நம்ம அட்டை கத்திங்க, நம்ம வீட்டில் அப்புறம் வந்து உள்ளேருந்து ஒரு கத்தி வருங்க. எவ்வளோ திண்ணமான மனசு, எல்லாருக்கும் என்னை நம்பி கொடுக்குறது. நான் அவருக்கு பர்சனலாக நன்றி கடன்பட்டிருக்கேன். சத்தியமாக இந்த சபையில் சொல்கிறேன், என் மகன் பிரித்தி பெரிய சூப்பர் நடிகை அப்படிலாம் சொல்ல. நான் ஓகேவ
பேர் ஏமாற்றி இருப்பார். அவர் வந்து பல இரவு என் பக்கத்தில் படுத்துருக்கும்போது அவன் அழும்போது நான் அவன் ஏன் கண்ணீரை பார்க்கணும்னு திருப்பிப்படுத்துவேன். எதுக்கு? நம்ம நடிகர் ஆகிட்டோம், டைரக்டர் ஆகிட்டோம், எல்லாம் ஓகே. இந்த பையன் செட்டில் பண்ணிட்டோம், இந்த பையன் வரா எல்லாம். அதுக்கான அந்த வெற்றி கனி கிடைக்கிறது எவ்வளோ வேதனைன்றதை உணர்றத பெரிய வேதனை. அவன் அழுதாது. இப்போது ப்ளூ ஸ்டார் வந்தோடனே நான் தேட்டரில் போய் பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். அது இவன்கிட்ட எல்லாம் பார்க்கணும் தான் பார்த்தான். திடீர்னு ஒரு வாரம் பொறுத்து என் பொண்டாட்டி கிழு மேலே ஓடிறான். என்ன வாங்க வாங்க சரி அவனை பாருண்ணா. என்னன்னா அவனாலே நிறுத்த முடியல, அழுகுறான். கேட்க என்ன அளவுடு, அதான் வெற்றி. அவர்கிட்ட நான் பார்த்தப்போ கையில் பிடிச்சி ஒப்படைச்சிங்க, அவ்வளோதாங்க, நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அப்பா நான் டேரக்டர் வந்து இது இப்படி பண்ணோம் இல்லை கட் பண்ண ஓடும். மகனை வந்து அப்பா டேரக்ட் பண்ணுறதா தொல்லை. நல்லா கட்டி பிடிக்கணும் சொல்ல முடியுமா? சொல்கிறேன் அப்படி இல்லை. அவர் நல்லா தெளிவாக பார்க்குறாரு. அவர் நட்பு வட்டாரம். தமிழ் பேசும்போதெல்லாம் பார்ப்பேன், நாம் பேசுறதும் தமிழா, இவ்வளோ தூய தமிழ் இல்லை இல்லை. அந்த டீமே அவங்க எழுதின ஒரு டைலாக்கு படத்தில் நான் பார்த்தது, ஒரு இடத்துல டைலாக்கு, இது ஒரு வாய்ப்பு விட்டுக்கூடாது. என்ன வாய்ப்பு விட்டுக்கூடாது. ஓகே தான், இதில் என்ன இருக்குது இவர் பண்ணுறது என்ன சொல்கிறாரு, அதில் 1000 இருக்குங்க. அதை நான் என் பேரங்கிட்ட கொடுத்து அந்த டைலாகை சொல்கிறான். இன்னொரு மொபைல் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவேன். இது ஒரு வாய்ப்பு விட்டுக்கூடாது. அப்பப்போ நான் போட்டு அதை பார்த்துக்கிறேன். சொல் வெல்லும், தமிழ் சொல் நிச்சயம் வெல்லும். வார்த்தைகள்லாம் தேவையில்லாம விட்டுக்கூடாது. இந்த சபைக்கு என்ன கூப்பிடணும்னு தோணுச்சு இல்லை சாருக்கு, அதை விட என்ன வேணும்? நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க. தீர்மானம் பண்ணி விட்டு ராஜா சார் சந்தோஷத்தை மட்டும் மியூசிக் கொடுத்தாரு அப்படின்னு வாழ்க்கையே சொல்லிட்டு ஒரு முன்னாடியும் திடீர்னு கம்போஸ் பண்ணாரு. ஒரு டக்குன்னு டியூன் போட்டார். நானும் உத்து கவனிச்சேன். வாழ்க்கையே 4 நாளுன்னா அதில் வாலிபம் 2 நாள் தான். உன்னை போல் மன்மதன் இல்லையே உலகத்தில் எந்த டியூன் உனக்கு இல்லையா அப்படின்னு. வேறு படத்துக்கு மாற்றி நோட் பண்ணிட்டாங்க. எந்த நேரம் மாட்டோம், வெற்றி நமக்கு எந்த நேரம் மாட்டோம், கைப்பற்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். ரொம்ப சுவாரஸ்யமாக தன்னோட அனுபவங்களை பேசின பாண்டியராஜன் சார் அவர்கள் ப்ளீஸ் மீண்டும் ஒரு முறை கிளாப்.